வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடந்த 3 மாதங்களாக நீடித்து வந்த மிக முக்கியமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பொதுவான உடன்பாடு கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து தெஹ்ரான் வாஷிங்டனும் தற்போது தீவிரமாக விவாதித்து வருகின்றது. இத்தகையதொரு மிக முக்கியமான அரசியல் பின்னணியில் ஈரானின் புதிய உச்ச தலைவரான அயதுல்லா முஜ்தபா கமேனி தனது அதிகாரப்பூர்வ டெலிகிராம் சேனலில் வெளியிட்டுள்ள அறிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. வளைகுடா நாடுகள் இனிமேலும் அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு ஒரு கேடயமாக செயற்பட போவதில்லை என்றும், இனிவரும் காலங்களில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பான புகலிடம் எதுவும் இருக்காது என்று அவர் மிகவும் திட்டவட்டமாக எச்சரித்தும் இருக்கின்றார். காலத்தின் கைகள் ஒருபோதும் பின்னோக்கி செல்வதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், தீமை செய்வதற்கோ அல்லது இப்பகுதியில் புதிய ராணுவ தளங்களை நிறுவுவதற்கோ அமெரிக்காவுக்கு இனி எவ்விதமான பாதுகாப்பான சூழலும் கிடைக்காது என்பதை தனது கடுமையான வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்தியும் இருக்கின்றார். ஈரானின் இந்த புதிய உச்ச தலைவரின் பின்னணியும் அவர் தற்போதைய சூழலில் எதிர்வினை ஆற்றியுள்ள விதமும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய கூட்டு வான்வெளி தாக்குதலின் போது ஈரானின் முந்தைய உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது மகனான முஜ்தபா கமேனி கடந்த மார்ச் மாதம் ஈரானின் புதிய உச்ச தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். இதுவரை பொதுவெளியில் நேரடியாக தோன்றாத முஜ்தபா கமேனி தற்போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அடிபடும் வேளையில் இத்தகையதொரு வலுவான அரசியல் மற்றும் இராணுவ எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானின் தற்காப்பு போராட்ட வீரியம் இன்னும் குறையவில்லை என்பதையே காட்டுகின்றது. அதே நேரம் ஈரானின் உள்நாட்டு சூழலை சீரமைக்கும் நோக்கில் அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் நாடு முழுவதும் இணைய வசதியை மீண்டும் உடனடியாக வழங்குமாறு தகவல் தொடர்பு அமைச்சருக்கு அதிரடி உத்தரவை பிறப்பித்தும் இருக்கின்றார். ஈரானிய அரசு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஈரானிய அதிகாரிகள் நாடு முழுவதும் சுமார் 87 நாட்களுக்கு மேலாக இணைய சேவைகளை முற்றிலுமாக முடக்கி வைத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தொடர்ச்சியான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்திய வேளையில் இந்த இணைய முடக்கம் காரணமாக ஈரானிய பொதுமக்கள் போர் குறித்து துல்லியமான தகவல்களை பெறுவதில் மிக கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். அது மட்டுமின்றி நவீன காலத்தில் இணைய சேவைகளை முற்றிலுமாக நம்பியிருந்த ஈரானின் உள்ளூர் வணிகர்களுக்கு பொருளாதார கட்டமைப்புக்கு இந்த 87 நாட்கள் முடக்கம் ஈடு செய்ய முடியாத ஒரு நிதி நஷ்டத்தை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. தற்போது போர் தற்காலிகமாக ஓய்ந்து பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ள நிலையில் இணைய சேவை மீண்டும் வழங்கப்படுவது ஈரானிய மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு ஒரு முதற்கட்ட படியாக பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான இந்த போரை வடிவமைத்து அதனை எந்த அளவுக்கு உக்கிரமாக கொண்டு செல்வதில் இஸ்ரேல் மிக முக்கிய பங்காற்றியுள்ளது என்று கத்தாரில் உள்ள பல்கலைக்கழக அரசாங்கத்துறை இணைப்பாளர் தெரிவித்தும் இருக்கின்றார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அரசியல் சூழலில் ஏற்கனவே திறந்திருந்த ஒரு கதவைத்தான் மேலும் தள்ளிக் கொண்டிருந்தார் என்று அவர் விவரித்தும் இருக்கின்றார். அமெரிக்காவில் இருந்த பல தீவிரவாத போக்கை கொண்ட தரப்பினர் தத்தமது சொந்த காரணங்களுக்காக இந்த ஈரான் மீதான போரை மனதார விரும்பியதாக கூறுகின்றனர். ஆனால் இஸ்ரேலின் தொடர்ச்சியான இராணுவ ஆதரவும் அது மிக சரியான நேரத்தில் காய்களை நகர்த்தி செல்லப்பட்ட விதமும் தான் இந்த போரை வெறும் இஸ்ரேலிய போராக மட்டும் சுருக்கிவிடாமல் அதனை ஒரு முழுமையான அமெரிக்க போராக மாற்றுவதற்கு வித்திட்டது என்பதில் ஐயமில்லை. கடந்த ஆண்டு ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய முந்தைய வான்வெளி தாக்குதலை சுட்டிக்காட்டிய பேராசிரியர், தெஹ்ரானுக்கு எதிராக இஸ்ரேலில் ராணுவம் நடவடிக்கைகளில் வாஷிங்டன் நேரடியாக இணைவதற்கான விருப்பத்துக்கு அந்த தாக்குதல்களை ஒரு வலுவான முன்னுதாரணமாக அமைந்தது என்று தெரிவித்துள்ளார். எனினும் தற்போதைய நிலையில் அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துக்குள்ளேயே இந்த போர் தொடர்பாக பெரும் பிளவுகளும் கருத்து வேறுபாடுகளும் வெளிப்படையாக தெரிய தொடங்கியும் இருக்கின்றது. அமெரிக்க நிர்வாகத்தில் உள்ள சில பிரிவினர் இஸ்ரேலுடன் தொடர்ந்து துணை நின்று ஈரானை ஒடுக்க வேண்டும் என்பதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்கு நேர்மாறாக ட்ரம்ப் நிர்வாகத்தில் உள்ள மற்றும் சில அதிகாரிகளோ அதிபர் ட்ரம்பும் ஒரு குறுகிய மகிழ்ச்சியான மற்றும் மிக எளிதான வெற்றிகரமான போராக அமைய வேண்டும்,
இந்த ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்காவுக்கு எதிர்பாராமல் நிகழ்ந்த பின்னடைவுகள் மற்றும் தவறாக நடந்த எல்லாவற்றுக்கும் ஸ்டேலின் மீதே ஒட்டுமொத்த பழியையும் சுமத்த முயல்கின்றார். இதனால் ஸ்டேலை கடுமையாக குறை கூறவும் அவர்கள் தயங்கவில்லை. எவ்வாறாயினும் 3 மாத கால போரினால் கடுமையான இழப்புகளை சந்தித்த பிறகு வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பையும் அமெரிக்காவின் புகலிடத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் ஈரானின் தற்போதைய அரசியல் நகர்வாகவும் புதிய உச்சத்தலைவரின் துணிச்சலான அறிவிப்புகளும் மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியும் ஆதிக்கத்துக்கு விடப்போகும் பெரும் சவாலாகவே பார்க்கப்பட்டு இருக்கின்றது. அடுத்ததாக மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நிலவி வந்த பதற்றம் கடந்த 2026 பிப்ரவரி 28 அன்று ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலுடன் ஒரு புதிய கட்டத்தை எட்டியும் இருக்கின்றது. இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுமின்றி ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அதேபோல அறிவிக்கப்படாமலே ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. போர் தற்காலிகமாக ஓய்ந்துள்ளதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய கூற்றுக்கள் தெளிவாக உணர்த்திக் கொண்டு இருக்கின்றது. எனினும் போர் முடிவுக்கு வந்ததாக இருதரப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காததால் பெய்த மழை நின்றாலும் தூவானம் தொடர்வது போல அவ்வப்போது திடீர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் திறந்தே இருக்கின்றது. இந்த சூழலில் தான் ஈரான் மீது அமெரிக்காவின் போர் தந்திரங்களையும் மத்திய கிழக்கில் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றை நாம் விரிவாக ஆராய வேண்டியிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி இந்த தாக்குதலை தொடர்வதில் பெரும் உள்நாட்டு சட்ட சிக்கலை எதிர்கொண்டுள்ளார் என்பதுதான் தற்போதைய அரசியல் விவாதமாக இருக்கின்றது. அமெரிக்காவின் 1973 ஆண்டு போர் அதிகாரங்கள் தீவிரமான சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி ஜனாதிபதி ராணுவத்தை பயன்படுத்தினால் 60 நாட்களுக்குள் நாடாளுமன்ற ஒப்புதலை பெற வேண்டும். ஈரான் மீது தாக்குதல் தொடங்கி 2026 மே 1 இந்த 60 நாள் காலவரம்பு முடிவடைந்த நிலையிலும் அமெரிக்க நாடாளுமன்றம் இதுவரை இதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதலை ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு வழங்கவில்லை. இதனால் மே 1 ட்ரம்பின் போர் அதிகாரம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த சட்ட சிக்கலிலிருந்து தப்பிக்க ஒரு புதிய வாதத்தை முன்வைக்கின்றனர். கடந்த ஏப்ரல் 7 அன்று ஏற்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி பகைமை முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அதனால் 60 நாள் கணக்கு அங்கேயே நின்றுவிடுகின்றது என்று அவர் வாதிடுகின்றார். இதற்கிடையே கடந்த மே 13, 2026 அன்று அமெரிக்க செனட் சபையில் ஜனாதிபதியின் போர் அதிகாரத்தை மேலும் குறைப்பதாக கொண்டு வரப்பட்ட பிரேரணை தீர்மானமானது 49 தொடக்கம் 50 என்ற கணக்கில் நூல்நிலையில் தோல்வியடைந்துள்ளது. இதனை 1973 போர் அதிகார சட்டத்தில் தோல்வியாக கருதக்கூடாது. ஏனெனில் நாடாளுமன்றம் போருக்கு புதிய அனுமதியும் அளிக்கவில்லை. அதே நேரம் ட்ரம்பின் நடவடிக்கையை தடுக்கும் தீர்மானத்தையும் நிறைவேற்றவில்லை. இந்த சட்டம் முரண்பாடுகளால் இந்த போராட்டம் இன்னும் அரசியல் மற்றும் சட்ட ரீதியான விவாத பொருளாகவே நீடிப்பதால் இந்த விவகாரம் மெல்ல மெல்ல மறக்கப்பட்டு ஊடகங்களின் புதிய விடயங்கள் பேசப்படுவதே தற்போதைய யதார்த்தமாக இருக்கிறது. இந்த ராணுவ நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்று பெயரிடப்பட்டிருந்தது. கடந்த ஏப்ரல் 17, 2026 அன்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் பொதுக்கூட்டங்களில் பேசிய அதிபர் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மிக விரைவில் அமெரிக்காவுக்கு கொண்டு வருவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் அணு வளாகங்கள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் கடுமையான தாக்குதல்களை நடத்தியும் இருந்தது. இந்த தாக்குதலில் ஈரானின் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் அறிவித்தும் இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இந்த ஆபரேஷன் ஈரானிய அணு கட்டமைப்பை முழுமையாக அழித்துவிட்டதாக பதிவிட்டும் இருந்தார். இருப்பினும் ஏப்ரல் 20 அன்று அவர் வெளியிட்ட மற்றொரு பதிவு அமெரிக்காவின் நிஜமான பதற்றத்தை வெளிப்படுத்தியும் இருந்தது. ஈரானிய அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தகர்த்த போதிலும் அங்கு எஞ்சியிருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தற்போது எந்த நிலையில் உள்ளது அல்லது எங்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்பது துல்லியமாக தெரியவில்லை என்று அதனை மீட்டெடுப்பது நீண்ட மற்றும் கடினமான ஒரு செயல்முறை என்று ட்ரம்ப் ஒப்புக்கொண்டும் இருந்தார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த தாக்குதல் மூலம் ஈரானின் அணு ஆயுத திறனை ஒழித்துவிட்டதாக கூறினாலும் சர்வதேச உளவுத்துறை அமைப்புகளும் அரசியல் ஆய்வாளர்களும் இதனை முழுமையாக ஏற்கவில்லை. ஈரான் தனது அணுசக்தி தொழில்நுட்பம் சாதனங்கள் மற்றும் யுரேனிய கையிருப்புகளை
தாக்குதலுக்கு முன்பாகவே பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்திவிட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டமானது ஒரே இடத்தில் குவிக்கப்படாமல் நாடு முழுவதும் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஈரான் அணு ஆராய்ச்சி துறையில் மட்டுமல்லாமல் ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் பல படிகள் முன்னேறி மத்திய கிழக்கில் மிக முதன்மையான இராணுவ சக்தியாக உருவெடுத்தும் வருகின்றது. இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்க நாம் மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.